பாலாஜி வணக்கம். நாளைய தினம் முதலமைச்சராக விஜய் பதவியேற்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளாம் ஒருபுறம் நடைபெற்று வந்தாலும் கூட தற்போது புதிய சிக்கல் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. அதாவது நாளைய தினம் விஜய் முதலமைச்சராக பதவியேற்க முடியுமா என்பது கேள்விக்குறியாக இருக்குது. காரணம் என்னவென்றால், சற்று நேரத்துக்கு முன்னர் தான் விஜய் தமிழக பொறுப்பு கவர்னர் அர்லேக்கரை சந்தித்து பேசினார். கிட்டத்தட்ட 30 நிமிடங்களுக்கு மேலாக இந்த சந்திப்பு மேற்கொண்டு நடக்கக்கூடிய நடைமுறைகள் குறித்து ஆலோசனை எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது. அப்போது விஜய் தமிழக பொறுப்பு கவர்னர் அர்லேக்கரிடம் ஏற்கனவே நடைபெற்ற பனையூர் அலுவலகத்தில் நடைபெற்ற தாவேக சட்டமன்ற எம்எல்ஏக்கள் உடனான ஆலோசனை கூட்டத்தில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்பட்டது. அதாவது தாவேக சட்டமன்ற குழு தலைவராக ஒருமனதாக விஜய் தேர்வு செய்யப்பட்டார். அந்த கடிதம், அதை தொடர்ந்து காங்கிரஸ் உடைய ஆதரவு, தங்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தற்போதைய எம்எல்ஏக்கள் ஆதரவு என அனைத்து கடிதங்களும் ஆவணங்களையும் சென்று தமிழக பொறுப்பு கவர்னரிடம் விஜய் வழங்கினார். ஆனால் இந்த கடிதம் வழங்கிய போது தங்களுக்கு பெரும்பான்மை இருப்பதாக கூறி ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஆனால் இந்த ஆலோசனை முடிவில் கவர்னருக்கு திருப்தி இல்லை என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. அதாவது முழு பட்டியலையும் ஒட்டுமொத்தமாக 234 தொகுதி தமிழ் இருக்கிறது என்றால் 118 என்பது பெரும்பான்மை. அந்த 118 எண்ணிக்கை தங்களுக்கு ஆதரவு இருக்கிறது என்ற முழு பட்டியல் விவரங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஆளுநர் தரப்பில் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. திருப்தியிலே விஜய் வழங்கிய அந்த ஆதரவு எம்எல்ஏக்கள் ஆதரவு கடிதம் இந்த எண்ணிக்கையில் ஆளுநருக்கு திருப்தி இல்லை என்றும், முழு ஆதரவு கடிதம் வழங்க வேண்டும், முழு ஆதரவு இருக்கிறது என்ற கடிதம் வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக நாளைய தினம் அவர் முதலமைச்சராக பதவி ஏற்பாரா என்பதிலும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே 108 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது விஜய் 2 இடங்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதில் ஒரு இடம் அவர் ராஜினாமா செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அப்படியால் 107 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதுபோக காங்கிரஸ் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் ஒரு 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கிறார்கள், அவர்கள் ஆதரவு 107 என்றால் காங்கிரஸ் ஆதரவும் சேர்த்து 112 வருகின்றது. 112 ஆதரவு மட்டும் போதுமானதாக இல்லை. ஆனால் தற்போதைய நிலையில் யாரும் மற்ற கட்சிகள் ஆதரவு கொடுக்க முன்வரவில்லை. தீவிர ஆலோசனை மட்டுமே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தாமதிக்க முடியாது என்ற காரணத்தால் காங்கிரசுடைய ஆதரவு கடிதத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு விஜய் தங்களுக்கு 112 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தனி பெரும்பான்மை என்பது இருக்கின்றது. தனி பெரும்பான்மை, அதாவது அறுதி பெரும்பான்மை இல்லாட்டாலும் கூட தனி பெரும் கட்சியாக இருக்கின்றோம், காங்கிரஸ் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். அதனால் தங்களையே ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும், மேற்கொண்டு அடுத்த சில நாட்களுக்கு அவகாசம் கொடுத்து அந்த அவகாசத்துக்கு உட்பட்ட நாட்களில் நாங்கள் எங்களுடைய தனி பெரும்பான்மை நிரூபிக்கின்றோம் என்றும் விஜய் தரப்பில் சொல்லப்பட்டது. ஆனால் ஆளுநர் இதை ஏற்க மறுத்துவிட்டார். காரணம், உங்களுக்கு எத்தனை எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்கிறார்கள், 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்கிறார்களா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார் விஜய். அதற்கு 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு இல்லை, நாங்கள் 107 தான் வெற்றி பெற்றிருக்கிறோம். விஜய் 2 தொகுதி சேர்த்தால் 108, அது ஒன்று கிடைத்தால் 107 மட்டும் தான் வெற்றி பெற்றிருக்கிறோம். அதுபோக காங்கிரஸ் எங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள், 112 இருக்கிறது என்று விஜய் தெரிவித்திருக்கிறார். அதை கவர்னர் ஏற்க மறுத்துவிட்டார் என்று கூறப்படுகிறது. அதில் கவர்னர் திருப்தி இல்லை என்று கூறப்படுகிறது. ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இருந்து முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய ஒரு நபர் தங்களுக்கு 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்கிறது என்பதை அதிகாரப்பூர்வமாக அவர் கடிதம் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அவர் ஆட்சி அமைக்க உரிமை கோர முடியும் என்ற அடிப்படையில் தான் கவர்னர் இதை நிராகரித்திருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது நாளைய தினம் விஜய் முதலமைச்சராக பதவியேற்க முடியாத நிலை, அதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கிடையே இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் விசிகாவுடைய நிலைப்பாடு என்ன? உயர்நிலை குழு கூட்டம் நாளை நடைபெறுகிறது. கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கூட்டமும் நாளை நடைபெறுகின்றது. இந்த ஆலோசனையின் போது அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு ஒரு புறம். மறுபுறம் இன்று மாலை இன்னும் சட்ட நேரத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருடன் எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த ஆலோசனையின் போது, ஏனென்றால் தொடர்ந்து சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட பல முன்னாள் முக்கிய அமைச்சர்கள் அனைவருமே தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கலாம் என்ற கோரிக்கை தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருவதாகவும், இது எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி ஏற்பட்டிருப்பதாகவும், ஒருவேளை அவருடைய கோரிக்கை நாம் ஏற்க மறுத்தால் மீண்டும் அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை தலை தூக்கி மீண்டும் கட்சி உடையக்கூடிய அபாயம் ஏற்பட்டு விடுமோ என்ற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது. ஒருவேளை அதிமுக இருக்கக்கூடிய மிக முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கோரிக்கை அழுத்தமாக வைக்கக்கூடிய பட்சத்தில் அதிமுக தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இவை அனைத்தும் தெரிந்து கொள்ள நாளை மதியம் வரை நாம் காத்திருக்க வேண்டும். நாளை மதியத்துக்குள்ளாகவே விசிக கம்யூனிஸ்ட் கட்சியில் ஆதரவு கொடுத்தால், ஒருவேளை விசிக கம்யூனிஸ்ட் கட்சியில் ஆதரவு கொடுத்தால் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகிறது, 3 கட்சியும் சேர்த்து. அப்படி என்றால் விஜய்க்கு அதிமுக ஆதரவு தேவையில்லை. ஆனால் விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு கொடுக்க மறுத்தால் நிச்சயமாக விஜய்க்கு அதிமுக ஆதரவு தேவைப்படும். அதிமுக ஆதரவு இருந்தால் மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும். அந்த அடிப்படையில் நாளை நடைபெறுவதாக இருந்த பதவியேற்பு நிகழ்ச்சி தாமதம் தள்ளி போகிறது என்றுதான் தற்போது தகவல் வெளியாக இருக்கின்றது. நாளை மதியத்துக்குள்ளாக தமிழக வெற்றி கழகத்துக்கு
பெரும்பான்மை இருக்கின்றது என்ற ஆதரவு கடிதத்தை ஆளுநரிடம் சமர்ப்பிக்கக்கூடிய பட்சத்தில் நாளை தினம் மீண்டும் அவர் ஆளுநரை சந்திப்பார். பெரும்பான்மை உறுதி செய்துவிட்ட பிறகு அது விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகளா அல்லது அதிமுக என்பதை முடிவு செய்து பெரும்பான்மை இருப்பதை உறுதிப்படுத்திய பிறகு அவர் மீண்டும் நாளை தமிழக பொறுப்பு கவர்னர் அர்லேக்கரை சந்திப்பார். அப்போது நீங்கள் கூறியபடி தனக்கு 118 தாண்டி 118 என்ற எண்ணிக்கையில் பெரும்பான்மை இருக்கின்றது, அதன் அடிப்படையில் ஆட்சி அமைக்க அழைப்பு எடுக்க வேண்டும் என்று சொல்வார். அதற்கு பிறகு ஆளுநர் அதற்கு சம்மதம் தெரிவித்து அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு ஆட்சி அமைக்க அவர் அழைப்பு விடுப்பார். ஒருவேளை நாளை இந்த நிகழ்வு சுமூகமாக முடிந்தால் நாளை மறுதினம் பதவியேற்பு நடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது.